ஹalleluya ஹalleluya. ஒரு புதிய தலைப்பில் உங்களோடு இன்னைக்கு பேசலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவினபடினால் ஒரு புதிய தலைப்பு, திருப்தி அடைவீர்கள். சொல்லுங்க, எப்படி எப்படி சத்தமா? எதுலெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு திருப்தி அடைவீர்கள் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன தேவோ இதுல எல்லாம் நடக்க பலது வருதா? ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒன்ன சொல்லியிருக்கிறாருன்னா திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாவற்றாலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அவர் ஜீவனை கொடுக்கவும், சொல்லுங்க, அது பரிபூரணம் அடையவும் வந்தார். அப்ப உங்களை எப்படி திருப்தியாக்குவாரு? பரிபூரணமா. போதும் போதும் ஆண்டவரேன்னு நீங்க சொல்ல சொல்ல அவர் உங்களை நிரப்புகிற தன்மை தான் யாருக்கிட்ட இருக்கு? தேவனிடத்துல இருக்கு. இது எப்படி இருக்குது? போதும் போதும்னு அவர் சொல்ற அளவுக்கு நமக்கு தர்றாருன்னா, எனக்கு இந்த சாப்பிட்றதுக்கே வழி இல்லையேன்ற மாதிரி சூழல் சில இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து 1-2 வாரங்கள் அதை பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் திருப்தி அடைவிக்க. வசனத்துக்கு திருப்புங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எரேமியா 31. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். கொழுமையானவைகளின் எப்படி? ஆசாரியர்னா யாரு? ஆசாரியர்னா யாரு? பக்கத்து ஊர்ல ஆசாரியார் இருக்காங்களா? அவங்களா? ஆசாரியர்னா பாஸ்டர், நான். ஊழியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் ஆசாரியர்கள் எனப்படுவார்கள். ஆசாரியர்களை எப்படி திருப்தியாக்குவாராம்? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். எப்படி? கொழுமைன்னா என்னது? அவனுக்கு கொழுப்பு ஜாடி இருக்கு, அவனுக்கு ஒரே கொழுப்பு. தின்னு அவன் இருக்கிற பாருங்க, கொளுத்த கன்றுக்குட்டியா பாருங்க. அவனுக்கு பண கொழுப்பு, பணத்தை எப்படி செலவிடுறான் பாருங்க. அவனுக்கு பயங்கர கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில். சொல்கிறப்ப கேட்டிருக்கீங்களா? யார் அப்படி திருப்தியாக்கு வரான்? பாஸ்டர்ஸ் எப்படி வச்சுருப்பாராம்? அங்கிட்டு பார்க்காதீங்க, பாஸ்டர் எப்படி வச்சிருப்பாருன்னு மட்டும் பாருங்க. எப்படி வச்சிருப்பாராம்? கொழுமையாக வச்சிருப்பாராம். கொள்ளா. எப்படி? அப்படியா? அப்போ எங்களுக்குள்ள இல்லையா? கீழே வாங்க, படிங்க சிஸ்டர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்றாரு. எப்படியா? நான் அளிக்கும் நன்மை. யார் அளிக்கிற நன்மை? மனுஷன் தர்றதில்ல, நீங்களே எடுத்துக்கிறது இல்லை. இது யாரோ உங்களுக்கு உங்க மாம்ச தகப்பனோ தாயோ கொடுக்கறதல்ல. தேவன் கொடுக்கிற நன்மையினாலே திருப்தி ஆவீர்களாம். எத்தனை பேர் தேவன் கொடுத்த நன்மையில் திருப்தியா இருக்கீங்க? அப்படியா? பரவாயில்லையே. திருப்தி இல்லாதவன் பெறவே மாட்டான். எப்படி? சொல்லணும்ல, கரெக்டாக சொல்லணும்ல. நீங்கள் அதை சொல்லணும்ல இல்லையா? நம்ம ஒரு ஆள் என்கிட்ட சொல்லிச்சு, நீங்கள் கடிந்தே பேச மாட்டேன்றீங்க. யாரோ see, listen, the word of God is very important. வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும். பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமாக கவனிங்க, வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கவனிங்க. தேவன் எதை கடிந்து உபதேசிக்க சொல்றாருன்னா, டேய் நல்லா இருப்ப அப்படிங்கிறத கடிந்து உபதேசிக்க. செத்துவ இப்படி பாரு, செத்து போவ அப்படின்றது இல்லை. எது கடிந்த உபதேசம்? டேய் சாதாரண மேட்டர்லடா, சிலுவையில் அவ்வளோ பெரிய ரத்தத்தை சிந்திருக்கிறண்டா, நீ சிந்துற ரத்தம் இல்லடா, காதலுக்காக கையை கிழிக்கிறது இல்லடா, இது வேறடா அப்படிங்கிறத வார்த்தை கடிந்து பேசணுமா, அதை கடிந்து உபதேசிக்கணுமா. அதை தான் கடிந்து உபதேசிக்கிறோம்.
நல்லா இருக்க மாட்டேன், அவ்வளோதான், நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. அதெல்லாம் நல்லா இல்லை. அது சாபம், அது சபிக்கிறது. துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே வாயிலேருந்து வரக்கூடாது. அப்போது எதை கடிந்து போசிக்கணும்? நீ நல்லா இருப்பன்றதை கடிந்து போதேசிக்கணும். புரியுதா? புரியுதா? இப்போ சிலருக்கு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளோ செஞ்சாலும் முடியாது, உள்ள இருக்க முடியாததுனால எவ்வளவு செஞ்சானா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை. வேகமா போயிட்டிய. கொஞ்சத்தில் தேவன் அப்படி நிறுத்தி போகணும், அறன்னு போறதில்லை. கொஞ்சத்தில் உண்மை இருக்கீங்களா? எப்படி உண்மையா இருப்பீங்க? கர்த்தர் செஞ்ச அந்த கொஞ்சத்துல கர்த்தர் உடனே உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் தருவார்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, உங்க விசுவாச அளவின்படி அள்ளிதான் கொடுப்பாரு. ஆனா உங்க விசுவாசம் இத்திட்டு தானே இருக்குது, அதுலயே அவர் பெருசா தான் செஞ்சிருப்பாரு. அதுல உண்மையா இருக்கணும். அப்பப்போ அந்த சாட்சி சொல்லணும் இல்லையா? சாட்சி சொல்லணும். கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி சபையில நான் உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தாம இருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்கன்றான். புரியுதா? சபையில பேசணும் ஆண்டோடைய நாமத்தை. 4 பேர் மத்தியில சில இடத்துல ஏசப்பாவை சொல்றதுக்கே கேவலமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிச்சுவேஷன் அப்படி வந்திருக்கா? எனக்கும் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. நான் நேற்றுக்கு என் கிளப், என் பசங்க தான், நான் அவங்கள்ட்ட போய் காஸ்பெல்லாம் சொல்ல மாட்டேன். கிளப்பு பசங்க என்னை அண்ணா வாங்கினேன், நான் எப்படியாவது ஒரு டைம் வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நைட்டு போயிருந்தேன், 10 மணி மேலே போயிருந்தேன். போன உடனேங்க உட்கார்ந்தேன். அவ்வளோதான் வாயிலேருந்து என்ன வருது? எது வருது? எப்படி? அவனு எல்லாம் கிண்டுவா இருக்காங்களே, இந்து மதத்தை சேர்ந்தவர்களிடத்தில் நாம் எப்படி செல்வது? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்தால் நீ எல்லாருக்குள்ளும் செல்லுவாய். அவர் நாமத்தை நீ ஒரு இடத்துல பிரஸ்தாபப்படுத்துறேன்னா அதுக்கு வேற மாதிரி கிரெடிட். என்னது? வேற மாதிரி 10 பென்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்படி அந்த ரோட்ல நான் இந்த அண்ணா எங்க என்ன வந்து நிற்கும்? முதல்ல எதெல்லாம் ஆசீர்வாதம்னு நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே ஒரு ஆசை வரும். ஆசீர்வாதம் என்னன்னே தெரியாமல் ஆசை எப்படி வரும்? ஆசை இல்லாமல் எப்படி விசுவாசம் வேலை செய்யும்? இல்லையா? எல்லாம் படிக்கணும். இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் கார் வேணும்? ஆம்பளைங்க இல்லை, இன்னும் தெரியும். ரெண்டு காலில் போகாமல் 4 காலில் போனால் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஆசை வந்துடும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு கார் வேணும்? சரி, கீழே போடுங்க. எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை? இல்லைதான் அம்மாவுக்கு ஆசை இல்லையா? வழி இருக்குதோ இல்லையோ, ஆசை இருக்கணும். இருக்குதா இல்லையா? இருக்கா? ஆசை இருக்கா? அதனால் இன்றைக்கி என்ன செய்யணும் தெரியுமா? போய் உங்கள் புருஷன்கிட்ட கேட்கணும், இந்த வருஷம் இறங்கின புதிய காரு புக்லெட்ஸ் ஒன்று வாங்கி தாருங்க. எவ்வளோ ரூபா? 500 ரூபா. எவ்வளோ ரூபாகும்? 500 ரூபாய்க்கு ஒரு புக்லெட் வாங்கணும். வாங்கி ஒவ்வொரு காரையும் எடுத்து படிக்கணும். அதை பற்றி எல்லாம் எழுதியிருக்கும். எப்படி காரு வாங்கின 500 ரூபாய் பெட்ரோல் விட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னத்த 500? எதை செய்யணுமோ அதை செஞ்சாதான் என்ன செய்வேன்? அதெல்லாம் புரட்டணும். அப்போ தான் அது மேலே ஒரு ஆசை வரும். ஓஹோ, இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இதை நான் இங்கே அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இது எனக்காக இல்லை, என் தேவ நாம மகிமைக்கின்ற நான் அனுபவிக்கணும். அவர் திருப்தி ஆகணும். யாரு? நீ திருப்தி ஆகிறது இல்லை. யார் திருப்தி ஆகணும்? அப்பா திருப்தி ஆகணும். பொண்ணை புருஷ வீட்டுக்கு அப்பா அனுப்புவார். எப்படி? இப்ப அவருக்கு திருப்தியையும் பிச்சுட்டாக என்ன செய்யறாங்க? ஆனா எதை கொடுத்துடணும். ஆமா, அதாக்கும் கேட்டு வாங்கிட்டு போறாங்க. அவர் நல்ல தகப்பன் எப்படி செய்வார்? அந்த பெண்ணை திருப்தி அனுப்புவாருண்டா இல்லையா? அனுப்புவார். மனவாட்டிய இல்லையா? திருப்தி அனுப்புவாரா இல்லையா?
அப்ப அப்பா மட்டும் திருப்தியா தானே அனுப்புவாரு. அதாவது தேவனை குறித்ததான ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வருகிற எதுவும் புரியாது, வந்ததும் புரியாது, இனி வரப்போறதும் புரியாது, எதுவுமே புரியாது. அது அப்படி புரியாதவங்க தான் ஆண்டவர் மேல திருப்தியே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய நன்மையில செஞ்சிருப்பாரு, கடைசியில் போய் என்னத்தங்க என்னெல்லாமோ சொல்லணும், ஒன்றும் நடக்கல. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் திருப்தியாக்கார். என் ஜனத்தை திருப்தியாக்குன்றார். ஊழியக்காரனை கொழுமையா திருப்தியாக்குன்றார். அவர் நன்மையினால திருப்தியாக்குவேன்றார். திருப்தியாக்குவாரா? ரைட், அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33:12 வரைக்கும். சங்கீதம் 33. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும், அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, ஒரு நிமிஷம், எதுவும் கர்த்தர் தங்களுக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்ப யாரு கர்த்தரை தெய்வமா கொள்ளணுமா? அப்ப நிறைய தெய்வம் இருக்கு இல்லையா, நிறைய தெய்வங்களுக்கு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. யார் பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனால் முழுவதும் கவனிக்கப்படுகிறான் என்றால் அவன் நிச்சயமா திருப்தி அடைந்திருப்பான். அவனை கர்த்தர் போஷித்து கொண்டே இருப்பார். அவன் செழிப்பா இருப்பான். அவனுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பா இருக்குங்க. அவன் துக்கத்தோட தூங்க மாட்டான், பதறடிச்சு எழும்ப மாட்டான். எப்படிங்க? துக்கத்தோட தூங்கி நாளை என்ன நடக்குதோ, காலையில் எப்படி தூக்கம் எழும்புவான்? அலார சத்தெல்லாம் கேட்காது, அதுக்கு முன்னாடியே எந்த சத்தம் கேட்கும்? இடி சத்தம் கேட்கும் வெளியில, அதுக்கே எழுந்துருவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனால் ஒரு மனுஷன் திருப்தி அடைய முடியும்னா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம். ஜாதினா நாடுன்னு அர்த்தம், நேஷன்ஸ் அர்த்தம். புரியுதா? ஜாதினா இப்ப நம்ம இந்தியாவை கர்த்தர், இந்தியா ஒரு இந்திய தேசம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டுருச்சு அப்படின்னா, அந்த தேசத்தில் இருக்கிற மொத்த ஜனமும் யாரு? பாக்கியம் உள்ள ஜனம். அமெரிக்கா பயங்கர பாக்கியம் உள்ள ஜனம், பார்த்திருக்கீங்களா? இங்கிலாந்து பாக்கியம் உள்ள ஜனம். ஏன் அங்கெல்லாம் சுவிசேஷம் எக்கச்சக்கமா இருக்குது. சபையில நொச்சுன்னு இருக்க மாட்டான். பெரிய பில்லியனியர் எப்படி வந்திருப்பான்? காலுக்கு மேல கால் போட்டுட்டு, எஸ் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் வெயிட் பண்றேன். இங்க வானம் சர்ச்சு வானுவா, பாஸ்டருக்கு காணிக்கையும் கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு, கொடுக்கணும் வா, ஓடி கொண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இவங்களாலே அப்படிலாம் இல்லை. கர்த்தரை தெய்வமா நீ கொண்டுட்டேன்னு வச்சன உன் கூட அவர் வாழ்ந்துட்டே இருப்பாரு. புரியுதா? இப்போ அமெரிக்கா தேசம் வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னா, அங்க வேற எதுவும் இல்லை, சுவிசேஷம் வளர்ச்சியை கண்டிருக்குது. ஜனங்கள் தேவனை பற்றி இருக்கிறாங்க. அந்த தேசம் கொழுமையா இருக்குது. வசனம் சும்மாலாம் செய்யாது. வசனம் சொல்ல, ஒரு நாடு தேவனை ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாவனும் செழிப்பா இருப்பான். இல்லையா? நம்ம இந்தியாவில எத்தனை புற ஜாதிகள் தேவனோட இப்போ அமெரிக்கா போறாங்களா இல்லையா? 3 லட்சம் ரூபா சேலரி, 10 வருஷம் 5 வருஷத்துல செட்டில்டு. என்னது? ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அது தேவனுடைய ராஜ்யமா இருக்குது. அதனால தான் அங்க செழிப்பு. ஏன் எங்க வர மாட்டேங்குது? கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அங்க ஒரு செழிப்பு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இந்தியாவிலே செழிப்பான இடம் அது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தர் அங்கதான் முதல்ல தேவனுடைய பிள்ளையை கால் பதிக்க வைத்தார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் முதல்ல விழுந்த இடம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, தமிழ்நாடு செழிப்பு, வளமான நாடுவங்க நம்ம நாடு. புரியுதா உங்களுக்கு?
ஆமாம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் நம்ம ஜனங்கள் திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷக்கரி கெல்பரா மாத்தியாலா ரோஸ்மேச்சே ஹalleluya. பாருங்க, அப்ப கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது. ஏசாயா அது 36 எடுங்க, சங்கீதம் 36 7 இருந்து பாருங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைனான். செட்டை நிழல்னா என்ன? இப்ப நமது செட்டை நிழல்னா என்ன? சபை. புரியுதா? செட்டையின் நிழல் சபை. அதனாலதான் மனுபுத்திரர் எங்க வந்து அடைஞ்சிட்டாங்களா? ஆலயத்தின் பார்ப்பாங்க. தேவனே உம்முடைய கிருபை உள்ளது, உமது செட்டை நிலையில் வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தினுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்கள். ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணம் என்னன்னு? வார்த்தை. ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணம் என்ன? தேவனுடைய வார்த்தை. பேரின்ப நதினா பரிசுத்த ஆவியானவருடைய உறவு. புரியுதா? புரியுதா? இந்த ஆவியும் வார்த்தையும் ஒரு சபையில இருக்குதுன்னா அந்த சபை வந்து ரொம்ப வேல்யூடா இருக்கும். அந்த சபையில அற்புதம் நடக்கும். அந்த சபையில எல்லாம் நடக்கும். ஆவி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், வார்த்தையானவர் இருக்கணும், குமாரனும் பரிசுத்த ஆவியும் இருக்கணும். ஹல்லேலூயா. குமாரனை பரிசுத்த ஆவியானவர் போதிக்கணும். அப்படின்னா குமாரனை போதிக்கிறதுனா வார்த்தை. குமாரன்னா வார்த்தை. வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் போதிக்க அதை நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதில் தான் திருப்தி அடைவீங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதக்காரன் எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கான். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வார்த்தையை கேட்குறீங்களா? கேட்குற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்துச்சு இல்லையா? இப்போ நான் வந்து பென்ஸ் கார் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை நான் நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க? இயேசுவின் நாமத்தில் நம்புறீங்களா? அது வந்துருச்சு, உங்கள் வீட்டில் முன்னாடி நிற்கிதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றபடி நீ எதையுமே யோசிக்க வேணாம். வீடு என்ன செய், காருக்கு ஒரு இடத்த வீட்டில் உண்டாக்கு. கார் வந்துருச்சு, அவ்வளோதான். எப்படி? முதல்ல காருக்கு நிறைய இடத்த உண்டாக்கணும். அதுக்கே அது உன் கற்பனையிலே வராது. எப்படியாவது உருண்டு வணங்கி கிடக்கிறதுக்கு ஒரு வீடை தொட்டேன்னா என்ன செய்யும்? கஷ்டம். அதனால காருக்கு என்ன செய்யணும்? ஒரு 10 கார் விட்டுற மாதிரி கார் ஓடிச்சு வைக்கணும். வைக்கலாமா? வழியே இல்லை சுவாமி, அதில் எப்படி போய் நான் வழி வராது வீட்டில். ஆண்டவர் வானத்தை பிளந்து வழியை தருவார், புஷ்குன்னு வந்து நிற்கும். நீ விசுவாசிச்சேன்னா தேவனுடைய மகிமை காண்பாய். பாருங்க, உமது ஆலயத்தில் ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்துல தான் கொட்டி கிடக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யம் சொல்றோம், தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளெல்லாம் கர்த்தர் இழுத்து கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றோம். அங்க எல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உண்மைதான். அது எங்க இருக்குது அப்படின்னா இங்கதான் வராது. இங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இங்கதான் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து உங்களுக்கு சொல்லி தருவாரு. சொல்லி தரலன்னா தெரியாது. ஹல்லேலூயா. இல்லையா? சுகம் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் சுகம் எப்படிங்க வரும், இந்த வியாதிக்கு எப்படிங்க சுகம் வரும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னென்ன மெடிசின் அப்படி தானே சொல்லுவீங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க? இன்னென்ன உணவு, இல்லையா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா?
சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அதை யாரை சந்திக்க போகணும்? அப்படி சொல்லணும். அறியணும்னா யாரை சந்திக்கணும்? டாக்டர் அறியணுமா? டாக்டர் சந்திக்கணுமா? அதே மாதிரி தாங்க உங்க எதிர்காலத்தை அறிந்து கொள்ள நீங்க எங்க யாரை சந்திக்கணும்? தேவனை சந்திக்கணும். தேவனை அவருடைய ஆலயத்தில் சந்திக்கும் போது அவர் தம்முடைய சம்பூரணத்தை வார்த்தையின் வடிவிலே உங்க இருதயத்துக்கு கொண்டு வருவார். இருதயத்துக்கு கொண்டு வரலைன்னா ஒருபோது நீங்க அதை வாங்க மாட்டீங்க, அனுபவிக்க மாட்டீங்க. உங்க ஆத்மா, உங்க நினைவுல வராத எதுவும் உங்க வாழ்க்கையில வரவே இல்லை. எப்படிங்க? உங்க நினைவுல வராத ஒண்ணு உங்க வாழ்க்கையில வராது. உங்க இருதயத்துல உறுதி பண்ணாத எதையும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. அப்படியும் தாண்டி நான் நினைக்கவே இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபமும் பண்ணலைங்க, ஆனா இது நடந்ததுன்னா அங்க என்னதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னா இனி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை உன்னால தாங்க முடியாதுன்னு அர்த்தம். என்ன சொல்லுதிய? அப்படிதான். ஏன்னா தேவனால் கொடுக்கப்படாத எல்லாத்துலயும் சத்துரு கண்ணி வச்சுட்டு இருப்பான். நல்லது இல்ல, நல்லது எல்லாம் ஆண்டவருடையதுதான், சம்பூர்ணமா இருக்கிற. அதாவது நம்ம சம்பூர்ணத்தை பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைங்க சம்பூர்ணத்தை பார்க்கிறோம். அது என்ன சம்பூர்ணம்? இப்ப பணம் எனக்கு சம்பூர்ணமா எனக்கு வரணும் அப்படின்னா அந்த பணம் கொஞ்சமும் இருக்கும் இல்லையா? இல்லையா? சிலருக்கு சம்பூர்ணமா பணம் இருக்கும், சிலருக்கு தேவைக்கு மட்டும் பணம் இருக்குது, சிலவங்க தேவைக்கு கூட பணம் இல்லாத அளவுக்கு இருக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, தேவனை விட்டு நீங்க தேடுற பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் அது சம்பூர்ணமா இருக்காது கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள கண்ணி இருக்கும் இல்லையா? கண்ணி இருக்கும்ல, அதுல மறைவா பிசாசு உட்கார்ந்துருப்பான், உங்களை எப்படியாவது கவிழ்த்து போடலாமான் இருப்பான் இல்லையா? அதனாலதான் தேவன் வைத்திருக்கிற சம்பூர்ணம் எனக்கு வேணும். கர்த்தர் எனக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே என்னை குறைவுகளை, என் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க போகிறார். யாருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து? எனக்கு நன்மையை செய்யறது என் அப்பா. நான் சித்தப்பாட்ட கேட்கல, பெரியப்பாட்ட கேட்கல, எனக்கு சித்தப்பா பெரியப்பாவை எனக்கு உதவல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்க போகிறாரு. அதை நான் நம்புறேன் அப்படின்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது, உன்கிட்ட வந்து கேட்க முடியாது, அதை ஊதாசீனப்படுத்த முடியாது, அதை எடுத்து தள்ள முடியாது, அதை பிடுங்கி எறிய முடியாது. ஏன்னா கொடுத்தவரை அதுக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்வாரு? பாதுகாப்பா இருப்பாரு. அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் கொடுக்க துவங்கினார்னா ஒரு நாளும் முடிக்க மாட்டாரு. ஏன்னா அது ஜீவ ஊற்று, வாழ்வு தரும் ஊற்று, அது வந்துட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ரைட். பாருங்க, ஜீவ ஊற்று முடத்தில் இருக்கும் உம்முடைய வெளிச்சத்தில், உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 30 எடுங்க. 23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும், அவர் மழையையும், நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் தருவார். நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும், அது கொள்ளுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும், நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் சூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். தேங்க்யூமா. பாருங்க, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாய் ஆகாரத்தையும் தருவார். இதுல உங்களுக்கு இதுல என்ன வேலை இருக்கு? நீங்க ஒரு நிலத்துல விதைக்கிறீங்க, அந்த விதைக்கு மழையும் அவர் தருவாராம், பலனையும் அவர் தருவாராம். உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு என்ன வேலை? ஒரே ஒரு வேலை இருக்கு, விதைக்கிறது மட்டும். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும், யார் விதைக்கிறது? நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாய் ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலில் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஆடு மாடுகளை எங்க போய் மேய்ச்சுவீங்களா? விஸ்தாரம். விஸ்தாரம் ரொம்ப பெருசா,
மேய்ச்சல் உள்ள விஸ்தாரமான இடத்துல நம்ம ஆடு மாடுகள் மேயுமா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் ஆடு மாடெல்லாம் மேய்க்க போகிறதில்ல. ஆடு மாடுகள் மேய்க்கிறீங்களோ? உங்கள் பிள்ளைங்க எங்கே மேயும்? உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விஸ்தாரமான இடத்துல இருக்கும். அவங்களுக்கு அங்கே என்ன இருக்கும்? நல்ல மேய்ச்சல் இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை எப்படி வைக்கிறாருன்னா, எப்படியாச்சும் நீங்கள் தப்பிடணும் அப்படி சொல்லலைங்க. இப்படி தான் என் பிள்ளைக்கு வச்சுருக்கான், இப்படி தான் தப்புவான். எப்படி? என் பிள்ளை விஸ்தாரமான மேய்ச்சலிலே என் பிள்ளை வளருவான், அதை சாப்பிடுவான், உட்கொள்ளுவான், அனுபவிப்பான். நீங்கள் நினைக்கிறீங்களா? நினைச்சிருக்கீங்களா? உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக? ஆண்டவரே, என் பிள்ளை இதை தாரும், எங்கள் பிள்ளை இதை மாற்றும், அப்படியே ஜெபிப்பீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என் பிள்ளைகளை விஸ்தாரமான இடத்துல, மிகுந்த மேய்ச்சலுள்ள விஸ்தாரமான இடத்துல எங்கள் பிள்ளைகள் மேய்ந்து திரிவார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீ சம்பூரணமாய் தருவீர். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சமாதானம் உள்ள எதிர்காலமாக இருக்கும். என் பிள்ளைகள் நல்ல கொழுத்த கன்றுகளாயிருப்பார்கள். எப்படி? திங்கிறதுல மட்டுமா? நம்ம ஆளுங்க அதை தான் பார்ப்பானுங்க. துன்யால கடை ஒட்டி கிடக்கு. பார்த்தீங்களா? சில பாட்டி பாருங்க இப்போ சொல்லுவோம், பிள்ளை என்னத்தை எங்கிலும் தின்னியாடா, உங்க அம்மா ஏதாவது தந்தாங்களாடா, கடை ஒட்டி கிடக்கலாம் இல்லையா? இப்போ அப்படியே யாராச்சும் கேட்குறீங்களா? ஏன்? ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வேற பார்க்குறீங்க, அப்படி தானே? ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு விசேஷமான மேய்ச்சல் வேணும். நல்ல படிப்பு கொடுக்கணும். உங்க பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வழியே இல்லைன்னா நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எப்படி? என் பிள்ளைய எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை பாருங்க. சரி, ஒரு நர்ஸ் படிக்கட்டும். எப்படி? எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலில் காலேஜ் ஓட்டுனா போகிறோம் அப்படின்னு நினச்சானா அவனுக்கு நர்ஸு படிப்பான், அவனுக்கு வேலை கூட ஒழுங்காக இருக்காது அவனுக்கு. என் பிள்ளை இப்படி தான் இருப்பான், என் பொண்ணு இப்படி தான் இருக்கும், இதை நான் கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் நீ சொல்லாமல் வராது. சொல்லாமல் உன்னை திருப்தி ஆக்க மாட்டாரு, முடியாது. அவரை நீ அழைக்காம அவர் எப்படி வருவார் உங்க வீட்டில்? தேவன் அழைக்காம தேவன் உங்க வீட்டில் வருவாரா? அப்படின்னா நீங்க அவரை எப்படி கூப்பிடணும்? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கர்த்தாவே நீர் எங்கள் பிள்ளைகளை விஸ்தாரமாக்க போகிறீர், விஸ்தாரமுள்ள இடத்துல எங்க பிள்ளைகளை மேய்க்க போறீங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளமான எதிர்காலமா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டு அனுபவத்தை விட நன்மையை விட மேலான நன்மைகளை என் பிள்ளை அனுபவிக்க போகிறான், என் பிள்ளைகளுடைய பாதுகாவல் பயங்கரமா இருக்க போகுது, என் பிள்ளைகள் காரிய சித்தி உள்ள பிள்ளைகளா இருக்க போகுது, என் பிள்ளைகள் பாம்புகளை போல வினா உள்ள பிள்ளைகளா இருக்க போகுது, எங்க பிள்ளைகளை எதிர்த்து நிற்க ஒரு நாமும் கூடாமல் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் எங்க பிள்ளைகள் ஆள போறபடினால் ஸ்தோத்திரம், எங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்வு செழிப்பா இருக்க போகிறது, எங்க பிள்ளைகளுடைய சரீர வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. இதை நீ சொல்லணும். இதை நீ சொல்லாம என்ன செய்ய முடியாது? இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க மாட்டாங்க உன் பிள்ளை. நீ அலோ பண்ணாத உன் பிள்ளை என்ன செய்யாது? எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க பாருங்க, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பல ஆகாரத்தை தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும், நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினால் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளையும் தின்னும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 15வது வசனம்.
ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல குழந்தை இல்லை, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆக போகுது, மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு நான் சொல்லி தரேன். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தலைமுறை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எங்கள் பிள்ளைங்க தனித்து வாழ்வதே இல்லை, என் பிள்ளைகளோட கர்த்தர் வாழ்வார், என் கர்த்தரே எங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து பெருக வளர்ந்து கனி கொடுக்க எங்கள் அப்பாவோட நாமும் உயர்ந்திருக்க போகுதுன்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆகும். பாருங்க, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவருக்குள்ளே வாசமா இருப்பார். பாருங்க, தேவனே உங்க பிள்ளைகளுக்குள்ள வாசமா இருக்கணும். அதுக்கு உங்க பிள்ளைங்க சில வேளை அலோவ் பண்ணாது. ஆண்டவர் சோதர ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, ஷட்டாலு ரீமிங் அன்றாலான்னு என்னைக்கும் எப்போவுமே அந்நிய பாஷை எல்லாம் பேசிட்டு உங்க பிள்ளைங்க வந்து எப்போவுமே அப்படி இருக்காது சில வேளை. ஆனா நீங்க அவங்கள அப்படியே நீங்க வளர்த்த முடியும். எப்படி வளர்த்த முடியும்? நீங்க அப்படியே வளர்ந்து வளர்ந்து கனி கொடுத்து நீங்க அதை பார்க்கும்போது உங்க பிள்ளைங்க அப்படியே வளருவாங்க. புரியுதா? அப்ப சிங்காசனத்தில் இருக்கிறவர் தேவனே உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேவனே உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா உங்க பிள்ளைங்க குறைவே காண மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவ்வளோ கிராண்டா இருக்கும். ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன நினைப்பான்? இப்போ பார்த்தீங்களா, இப்போ நிக்லின் வந்து விழுந்தான், நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் யார் கவனிச்சாங்கன்னா அவங்க தாய் கவனிச்சாங்க. ஏன்? எப்போவுமே ஒரு கண்ணு இந்த பிள்ளைங்க மேலே இருக்கும். யாருக்கு? அம்மாவுக்கு இருக்குமா இல்லையா? அப்படியே எப்படி இருந்தாலும் கண் அப்படியே இருக்கும் இல்லையா? ஆனால் இது ஒரு எல்லையை தாண்டினா முடியாது. டப்புன்னு நீங்க வேற ஒரு காரியத்தை சிந்திச்சிட்டீங்கன்னு வைங்களேன், சிந்திச்சிட்டீங்கன்னா டப்புன்னு நீங்க பிள்ளைங்களை ஒரு செகண்ட் மறந்துடுவீங்க. ஆனா தேவன் அப்படி மறக்க மாட்டார். அவர் கரெக்டா இருப்பார். உங்க பிள்ளை எங்க போகுது, என்ன செய்யுது, எல்லாமே அற்புதமா இருக்குங்க. உங்க பிள்ளை அப்படி வளர்ந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இல்லை நீங்க அப்படி இருந்தா நல்லா இருப்பீங்களா? அப்ப நீங்க திருப்தி ஆவீங்களா? கர்த்தர் அப்படி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் திருப்தியாக்கணும் விரும்புறாரு. அதுதான் தேவனுடைய ஆசை. தேவன் செய்ய விரும்புவது அப்படிதான், நன்மையினாலே உங்களை திருப்தியாக்கணும்னு விரும்புறாரு. தீமை அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இவர்கள் இனி பசி அடைவதே இல்லை, இனி தாகம் அடைவதே இல்லை, வெயில் ஆகிலும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதே இல்லை. அப்படின்னா உங்க வாழ்க்கையில பசி ஒரு ஆளுக்கு எப்படி வராது? பசி ஒரு ஆளுக்கு வராம பசியே வரலைங்க அப்படின்னா என்ன? வியாதினால பசி வராது, அது வேற. எப்பவுமே சாப்பாடு இருக்குது, பசியவே இல்லை. நான் பசின்னு ஒன்று தோன்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல இல்லையா? தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பசியே இல்லாம நடத்த விரும்புறார். பசின்னு சாப்பிடுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் நிறைவாய் சந்திக்கும் போது பசி வராது. ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன செய்யும்? அந்த பிள்ளைக்கு பணத்தை பத்தி கவலையே இல்லைன்னு அர்த்தம். பணம் எங்கே வருது அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஆனால் அப்பாட்ட நான் உன்னை கேட்டேன்னா என்னை வாங்கி தருவார் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செய்யுது? செழிப்பாக வளருது. அப்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை இப்படிதான் திருப்தியாக்க விரும்புகிறார்.
நீங்க ஏதோ ஒரு 2 காரியத்தை கேட்டீங்க, இந்த காரியத்துல மட்டும் எனக்கு தெய்வம் சரியானதை செஞ்சாருன்னா போதும் அப்பா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னொரு தேவை வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அப்ப எல்லா நாட்களும் உங்க தேவைகள் சம்பூர்ணமா கிடைக்கணும். உங்க தேவைகள் திருப்தி அடைகிறது மாத்திரம் இல்ல, உங்க தேவைகள் சந்திக்கப்படுறது மாத்திரமல்ல, அதுல நீங்க திருப்தி அடையணும், நிரம்பி வழியணும். மறுபடி அந்த காரியத்துல நீங்கள் தடுமாற்றத்தோடு நிற்காதபடிக்கு நிரம்பி வழிகிறது மாதிரி இருந்துனா அதுதான் திருப்தி அடைகிறது. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று இருக்கு. மனுஷன் எடுத்துக்கிற நன்மைகள் நிறைய இருக்குதுங்க. புரியுதா? இப்ப நான் இருக்கேங்க, என்கிட்ட நிறைய பணம் நிறைய காய்ச்சிட்டே இருக்குது என் தோட்டத்தில். சரியா? நிறைய பணமா காய்க்குது. நான் என்ன பண்றேன்? சரியா? நான் என்ன பண்றேன்? ஒரு ஆளை விட்டு தினமும் அதை என்ன செய்யறேன்? தினமும் காய்க்குதுன்னு வைங்களேன். தினமும் நான் அதை பறிக்கிறேன். லைட்டா கிழிஞ்சோ லைட்டா இப்படி சுருங்கின பணத்தை எல்லாம் என்ன செய்வேன்? எடுக்காதீங்க, தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்றேன். வெளியே போட்டுருங்க அப்படின்றேன்னு வைங்களேன். அந்த பணத்தை எல்லாம் யார் எடுப்பா? பணம் இல்லாதவன் எடுப்பான். பணம் இல்லாதவன் யாரு? தேவன் இல்லாதவன், பணம் இல்லாதவன், தேவன் அற்றவன், பணம் இல்லாதவன். நான் தேவனுடைய பிள்ளை, கவனமாக கவனிங்க. எனக்கு தோட்டத்தில் நிறைய பணம் விளையுது. என் தேவன் எனக்காக, நான் கர்த்தரை நம்பினபடினாலே, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நம்பினபடினாலே, அதை நான் விசுவாசிக்கிறபடினாலே, அவருடைய சம்பூர்ணத்தினாலே நான் திருப்தி அடைஞ்சிட்டே இருக்கிறேன். எனக்கு பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு நல்ல நயம் காசு, அப்படியே கட்டா, அப்படியே எந்த இங்கோட்டு அங்கோட்டு மடங்காத பணத்தை மட்டும்தான் நான் எடுத்து என்ன செய்கிறேன்? வேலைக்காரன்ட்ட சொல்லி அடுக்கி வைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? கேட்கறதுக்கு இல்லை, இதுதான் உண்மை. பணம்னு சொல்றது எல்லா ஆசீர்வாதம் சேர்ந்தது. கேளுங்க. அப்போ நான் அந்த மடங்குனது சுருங்கினதெல்லாம் என்ன செய்வாங்க? என்ன செய்யறது? ஒரு அள்ளி அள்ளி வெளியே போடுறானுங்க. நான் சொல்றேன், பணம் ஒரு பணம் கீழே விழுந்து கிடக்கக்கூடாது. ஏரியா நீட்டா இருக்கணும். பணத்தால என்ன செய்யக்கூடாது? ஏரியாவை அழுக்காக்க கூடாது. மற்றதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. அப்படின்னா அந்த வெளியே போற பணம் இருக்குல்ல, அந்த வெளியே போற பணத்தை யார் எடுப்பா அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், என்ன மாதிரி ஒரு தேவனை நம்பி இருக்கிற பிள்ளை அந்த பணத்தை எடுக்காது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது அழுக்கு. உண்டா இல்லையா? நான் சொல்றேன், கரெக்டா கவனிங்க. கர்த்தரை நம்பாத ஒரு மனுஷன் எதை எடுப்பான்னா, தேவனால் இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை மிச்சம் மீதி அங்கங்கே போட்டிருப்பார்ல, இதை தான் இந்த உலகம் எடுத்து அனுபவித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் மடங்காம சுருங்காம, எப்படி மடங்காம சுருங்காம அள்ளி அப்படியே எடுக்கிற மாதிரி தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் அனுபவிக்காத எந்த ஆசீர்வாதத்தையும் நான் அடிச்சு சொல்றேன், ஒரு உலக மனுஷன் கையில் இல்லை. அம்பானி, என் ஆபிரகாம் அனுபவித்த ஆசீர்வாதத்தை விட அம்பானி கொசு. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உலகத்துக்கு தங்க முடியல, உலகத்துல தங்க முடியாம இருந்துச்சு. அம்பானி எல்லாம் கடன் வாங்கிட்டுலாம் இருக்கான். எப்படி இருக்கான்? கடன் வாங்குறான்ப்பா. புரிஞ்சுதா? பேரு தான் நம்பர் 1, ஆனா கடன் வாங்குறான். நீங்களாச்சும் எப்படி 2 லட்சம் 20 லட்சம்னு வாங்கியிருப்பீங்க. அவன் 2 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன். ஹல்லேலூயா. நமக்கு நம்ம வீட்டிலேயே காய்க்குங்க பண மரம் இல்லையா? பண மரம் தானே எழுதுனேன். ஆமாங்க, கிறுக்குத்தனமா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா இதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா. ஏங்க, என் ஆலயத்தில் நீ வந்தேன்னா என் ஆலயத்தில் உள்ளதான் நான் உனக்கு தருவேன்றாரு. ஆலயத்தில் என்னத்த இருக்கு? பிச்சையை போடுறாங்கங்க.
உன் பேரில் இருக்கிறத எடுத்து தர்றாரு, அவ்வளோதான். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு வைங்களேன், என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துட்டு இருக்காருன்னா என்னது இல்லை, அது என்னுடையது அல்ல. புரியுதா? தேவன் உங்க பேர்ல எழுதி இருக்கிறத காமிக்கிறார். உன் மேல இதை எழுதியிருக்கேன்பா, உன் பேர்ல இதை எழுதியிருக்கிறேன், நீ இதை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, இதனால நீ திருப்தி அடைஞ்சு வெளியில தூக்கி போடுற அளவுக்கு, எப்படி வெளியில போய் கொட்டுற அளவுக்கு ஒன்ன என்ன செய்வேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் கொட்டுவேன்ற சொல்லியிருக்கிறாரா இல்லையா? எப்படி அமுக்கின்னு என்ன? இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் பணம், ஏன்னா எல்லாருக்கும் பணம் தானே பெரிய விஷயம். இல்லை, ஏன் பணம்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆளுகளுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆவுன்னா படுக்கும்போதே 500 ரூபா நோட்டு, விழிக்கும் போது 500 ரூபா நோட்டு தான் தெரியுது. பாருங்கள், இங்கே பாருங்கள், அமுக்கினா தேவன் உங்களுக்கு பணத்தை உங்கள் பேங்கில் அமுக்கி, பேங்கில் பணத்தை அமுக்கணும்னா எப்படி அமுக்கணும்? எப்படி அமுக்குவார்? ஒரு தனிதப்பர் பேங்கில் சேவிங் பண்ணக்கூடிய பணத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, அப்படி தானே? எவ்வளவு லிமிட்டு? தாண்டனத பணம் பேங்குக்கு போனால் தானடா லிமிட்டு தெரியும். ஒரு நேரம் பணத்தை எவ்வளோ பணம் போடலாம் பேங்கில்? ஒரு தனிநபர் ஒரு நாள் 1 லட்சமா? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு போடலாம். எவ்வளோ போடலாம்? 1 லட்ச ரூபா போடலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் இன்கம் டேக்ஸ்காரன் உன்னை தேடி வருவான். தம்பி, இன்னும் உங்களுக்கு வருது, அதுக்கான சோர்ஸை காமிங்க, பணம் நிறைய போடுறீங்க, அதுக்கான சோர்ஸை காமிங்கன்னு வருவான் இல்லையா? அது ஒரு லிமிட் இருக்குது பணத்தை போடுறதுக்கு. அப்போ லிமிட்டை தாண்டி உன் பேங்க்னு வச்சுக்கோ, உன் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா லிமிட்டை தாண்டி அமுக்கி, எப்படி அமுக்கி நீ ஆண்டவர் உனக்க பேங்க் பேலன்ஸ்ல பணத்தை அமுக்கும் போது யாருக்கு வலிக்கும்? இன்கம் டாக்ஸுக்கு வலிக்கும். கணக்குக்கு மீறி இருக்குத, என்னன்னு தெரியலையே, ஒன்று ஒரு விசிட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உன் பேலன்ஸ்ல அமுக்கும் போது, உன் அக்கௌண்ட்ல அமுக்கும் போது அங்க இன்கம் டாக்ஸ்காரனுக்கு அவனுக்கு வலிக்கும். உன்னை தேடி வருவான். உன்னை தேடி வந்தோடனே நீ செய்வ, ஆமாங்க என் தோட்டத்தில் இருக்குது, வேணா நீங்களும் கொஞ்சம் அள்ளிட்டு போங்க. அப்படியா? நான் இதுக்கு டேக்ஸ் கரெக்டாக கட்டுறேன். இங்கே பணம் வந்துட்டே இருக்குதுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு யோசிப்பீங்களா? உங்களாலே தாங்க கடைசியில் நாடே வளரும். உங்கள் வீட்டில் மட்டும் நிறைய பணம் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்போது உங்களை யாராக மாற்றுவாங்க? சூப்பர் டாக்ஸ் பேயர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பெரிதா சிலவங்க எல்லாம் சூப்பர் டாக்ஸ் பேயராக இருப்பாங்க. அப்படின்னா அதிக டாக்ஸ் கொடுக்குறவங்க. அதிக டாக்ஸ் கொடுக்கறது யாருக்கு லாபம்? கவர்மெண்ட்டுக்கு லாபம். புரியுதா? அப்போ உங்களை ஸ்பெஷலா கவர்மெண்ட் கவனிக்கும். நீ டாக்ஸ் கட்டாம டாக்ஸ் கட்டுறதுக்கு உனக்கு பிரச்சனையே இல்லையே, எப்போ எவ்வளோ வேணா கட்டுற, மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அமுக்கி குலுக்கி திரும்ப அமுக்கி சரிஞ்சு விழுகிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராங்க. உங்க மடியில கொண்டு கொட்டு வராங்க. கையில கொட்டுவேன்னு சொல்லலைங்க, மடியில. உங்க மடியில பணத்தை கொண்டு கொட்டினா நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படிங்க இருப்பீங்க? எழும்ப முடியுமா உங்களுக்கு? ஐயோ விழுந்துருது, ஐயோ அப்படியே இருந்துருவோம், கை காலு செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தாவே போ, அப்படித்தானே இருப்பீங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனுஷர் உன் மடியில் கொட்டுவார்கள். ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப தேவன் திருப்தியாக்க நினைப்பது இப்படிதான். தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, இனி என்ன வேலை கிடைக்கணும், ஏன்னா என்ன அவசியம் இருக்குல்ல, இந்த அவசியத்தை எல்லாம் போக்குறதுக்கு என்ன பணம் வேணும், இதை நீ நோக்கி போனா ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். அது ஆசீர்வாதம் இல்லை, அது தரித்திரம், சாபம். 5 லட்ச ரூபா வேணுங்க, 5 லட்ச ரூபாய்க்கு 50,000 ரூபா தான் கையில் இருக்குங்க. இனி 4.5 லட்ச ரூபா வேணுங்க, இதை நான் என்ன செய்ய போறேனோன்னு நீ ஓடுறேன்னு வச்சுக்கோயேன், நீ தரித்திரத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். 5 லட்ச ரூபாய்க்கு 50 பைசா கூட உன் கையில் இல்லைனாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று நீ நம்பினா, அவர் சொன்னதை நம்பினா, உன்ட்ட 5 லட்சம்லாம் இருக்காது,
இன்னும் 50 பேருக்கு உதவுற மாதிரி மாறிடுவேன். அதுதான் தேவனுடைய கணக்கு, அதுதான் திருப்தி. திருப்தி அடைகிறதுனா என்ன? போதும்பா. பாயாசம், எத்தனை பேருக்கு பாயாசம் பிடிக்கும்? சரி, பாயாசம் நிறைய இருக்குங்க, உங்களுக்கு தந்தாச்சு, ஒரு கப்பு தந்தாச்சு, பா நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் வச்சா, அப்படியெல்லாம் லிஸ்ட் எல்லாம் போடுவீங்க. அது 2வது கிளாஸ் குடிச்சும் நல்லா இருக்கும், 3வது கிளாஸ் கொஞ்சம் திகட்டுமா இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க, நிறைய இருக்கு, நீங்கள் என்ன செய்வீங்க? ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம், நமக்கு நாளைக்கு வேணும். அது தரித்திரம். ஏன்னா நாளைக்கு தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார்ன்ற புத்தி தான் அப்படி செய்யும். என்ன செய்யணும்? பாடா வந்துட்டியா, யாருக்காச்சும் கொடுக்கணும்னு நினைச்சப்பா, கொட்டுன்னு கொட்டுது, வாயா சாப்பிடியா அப்படின்னா என்ன செய்யும்? ஒரு நாள் என்ன செய்யாது? உன் களஞ்சியத்தில் மாவும் உன் கலசத்தில் எண்ணெயும் குறைவும் படாது. நீ திருப்திக்கான மறுபடியும் 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 உன்னை நிரப்பிக் கொண்டே இருப்ப. இதுதான் தேவனுடைய செயல், இதுதான் தேவனுடைய திட்டம். இதை நீ வேற என்ன வேணா நினைச்சுக்கலாம். நீ என்ன நினைச்சுக்கலாம்? வா, உலகத்தின் கணக்கின்படியோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பட்ட அனுபவத்தின்படியோ தேவனை பார்க்காத, அது தேவனே அல்ல. உன் தேவைகளின்படி தேவனை பார்க்காத. அது ஜென்யூனான காரியம்தான். நீ உன் தேவை, எனக்கு 5 லட்ச ரூபாய் தேவை, அதனால நீ அந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஆண்டவரை பார்க்கறது கூட தப்புன்னு சொல்றேன் இல்லையா? ஏன்? அவர் ஏராளம் தாராளத்தின் தெய்வம். அவரை நீ பார்க்கணும்னா, அவரை கணக்கு போடணும்னா சும்மா கணக்கு போடக்கூடாது. நீ தரம் குறைக்க கூடாது. தரம் குறைச்சு அவரை பார்க்காத. வான் தரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அவர் தரம் மேலானது. அதை விட மேலான தரம் ஒன்றுமே இல்லை. நீ அவரை நீ எப்படி பார்க்கணும்னா, தேவன் எப்படி உனக்கு எழுதி இருக்கிறாரோ அதன்படிதான் நீ அவரை பார்க்கணும். அப்படி பார்த்தேன்னா அவர் உன்னை திருப்தியாக்குவார். உன்னை திருப்தியாக்காம போகவே மாட்டார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும். நிரம்புன்னா சொல்லியிருக்கிறாரு. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும். அதை தான் நான் சொன்னேன். உன் வீட்டில் நிறைய பணம் காய்க்கும், வளைஞ்சது நெளிஞ்சது லைட்டாக கிழிஞ்சதெல்லாம் என்ன செய்வேன்? வெளியே தூக்கி போடுவேன். அதுக்கு பேர் தான் வழிகிறது. ஹல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணுறவங்களே 500 ரூபா நோட்டு கிழிஞ்சா என்ன செய்யணும்? கிழிஞ்ச நோட்டு கொண்டு சே நல்லா இருக்குல்ல சிங்கண்ணா, கிழிஞ்சிருச்சா, ஐயோ அதுல ஒரு எக்ஸ்ட்ரா 4 துண்டு போட்டு தெரியாம கட் பண்ணி கரெக்டா போடுறான், 500 ரூபாடா. நமக்கு இந்த மனப்பான்மை இருந்திருக்கலாம், தவறில்லை. ஆனா இன்னமும் அது இருந்தால் தவறென்று சொல்லுகிறேன். கர்த்தரை தேடி வந்த பிள்ளைகளே, அவர் ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைகளே, சபையில இருக்கிற பிள்ளைகளே, தேவன் சபையிலே தன்னுடைய ஜீவ ஊற்றை தான் திறந்து விடுவார். அந்த ஜீவ ஊற்று வற்றாது. அந்த ஜீவ ஊற்று எப்படி இருக்கும் என்றால், அது அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் கொட்டப்படும். மீதியானதெல்லாம் வெளியே வழிந்து போகும். நிரம்பி வழிகிறது தான் தேவனுடைய ஆசீர்வாதம். உலகத்தான பார்க்காத. ஹலோ, உலகத்தான பார்க்காதீங்க. உலகத்தான் எனக்கு உலகத்துல சில பழமொழிகள் நல்லா பிடிக்கும். சிறுதுள்ளி, அப்பாடா, இதெல்லாம் அவன் நம்பியிருக்கான், அவன் கண்டுபிடிச்சிருக்கான். சிறுதுள்ளி பெருவெள்ளம். அப்ப ஆண்டவர் அப்படியே கணக்கு போடுங்க, அவனே இத்தினோண்டு போட்டா பெரும் வெள்ளம்ன்றான். நம்ம அப்பா இதுல ஜீவ ஊற்றுடாப்பா, ஊற்றே அதுதான். அவன் 2 வாரம் செதறதை எடுத்து இங்க தட்டுறது, இங்க ஒரு துள்ளி விழுந்திருக்கும், அதை அடுத்து இங்க லைட்டா பட்டிருக்கும், அதை எடுத்து அவன் வலிச்சு ஊத்துறான். நீ வலிச்சு ஊத்த வேண்டாம், ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. நம்ம இதை கணக்கு போடவே இல்லைல்ல இதுவரைக்கும். எப்படி இருக்கும்? அப்படித்தானே? வாரதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளையை சேர்க்கணும், பார்த்துக்கிடுங்க. பிள்ளைய கட்டி கொடுக்கணும் இல்லையா? வலிப்போம். வாழ்க்கையே வலியும்.
வலிச்சு ஊத்துறது கூட இல்லாமல் இருக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனால் தெய்வம் சொல்றதை, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவேன். அந்த ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? அவர் உலகத்துக்கு எல்லாம் மேலான ஐஸ்வர்ய பணக்காரர். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் உங்களை திருப்தியாக்குவார். புரியுதா? அவர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாரு? கண்ட மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு, தன்னுடைய சுகத்தையே உங்களுக்கு தருவார். தம்முடைய ஐஸ்வர்யம் அதுதான். சரி, ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கப்பா அப்படின்ற மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? என் தழும்பினால் உண்டான உடன்படிக்கையின் சுகத்தை நான் உனக்கு தருகிறேன், இனி நீ ஒரு நாள் வியாதிப்பட மாட்டாய். எப்படி சொல்லுவாரு? திருப்தி ஆகிறது எப்படிங்க? ஏங்க, மெடிக்கல் ஷாப்புக்காரன் எப்படி திருப்தி ஆவான்? மெடிக்கல் ஷாப்புக்காரன் எப்படி திருத்துவாங்க? வாரத்தில் 2 நாள் ஒரு 10 பேராசிட்டமால் வாங்கினா, வாடா பெஸ்ட் கஸ்டமர், அப்படி தானே சொல்லுவோம். அப்படி தானேங்க சொல்லுவோம். இப்போ ஆண்டவரிடத்தில் போய் எல்லா நாளும் சர்ச்சுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையை வைத்து கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவா, அதுவும் அவருடைய சுகத்தையே எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கைக்குள்ள நீ வரும்போது கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னை திருப்தியாக்குவார். அந்த திருப்தி எப்படி தெரியுமா? நிரம்பி வழி, ஆமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நிரம்பி வழி. அப்போ உன் பிள்ளைங்க எப்படி இருக்கும்? உன் பிள்ளைங்க என்ன செய்யும்? டாடி டாடி, மம்மி மம்மி, என் பக்கத்தில் இருக்கிற சிவராஜ் இருக்கான்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட் போடுறானா அப்படின்னு உன் பிள்ளை வந்து சொல்லாது. நீ என்ன சொல்லுவ? பாத்தியா, நம்ம தேவன் நமக்கு வியாதியே இல்லாம நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்னு உன் பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை எதை தாக்கம் பண்ணும்? ஆமால, நான் சுகமா இருக்கேன், சிவராஜி ஏசப்பா சுகம் தருவாருவலே, நீ வந்து என்ன செய்யப்படாது, பேராசிட்டமால் போடான்டான். அவன் எங்க சொல்லுவான்? வீட்டில் சொல்லுவான். வீட்டுக்காரன் 4 நாள் பார்ப்பான். பரவாயில்லையே, இவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கே, காய்ச்சல் வந்தாலும் மருந்து போட வேணான்னு சொல்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கே, அவனை தொடுங்க. அதுதாங்க ஜீவ ஊற்று புறப்பட்டு வழியும். நீ சுகமா இருந்தால், இயேசுவின் நாமத்தில் சுகமா இருந்தால், இயேசுவின் சுகத்தை நீ பிரதிபலித்தால், உன் பக்கத்தில் இருக்கிற 10 பேர் சுகமாயிருவானு. புரிஞ்சுதா? நீ பணக்காரனா இருக்கிறது உன்னை பார்த்துட்டே இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன், எப்படி இவன் பணக்காரானா. அவன் காலையில் 4 மணிக்கு எழும்புவான், பார்த்துக்க, காலையிலே வேலை செய்ய தொடங்குவான். அடுத்து 8:30 மணிக்கு கவர்மெண்ட் வேலை, அங்கே போய் மாங்கன்னு வேலை செய்வான், அது ஒரு 2 லட்சம் ரூபாய். அடுத்து பார்த்தீங்களா, சாயங்காலம் வந்து திரும்பவும் எங்கே வேலை செய்வான், தன் தோட்டத்தில் வேலை செய்வான். இந்த தோட்டத்தில் மட்டுமே வருமானம் 5 லட்சம் ரூபா. மொத்தம் அவனுக்கு 7 லட்சம் ரூபா, பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம், பையனுக்கு ஒரு 2 லட்சம், பொண்ணுக்கு ஒரு 3 லட்சம், மொத்தம் மாசம் வருமானம் 15 லட்சம்னு சொல்லுவேன். அப்படித்தானே சொல்லுவேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை எப்படி தெரியுமா? சும்மா இருக்கேன், என்ன செய்யறானே தெரியல, போறதும் தெரியல, வாரதும் தெரியல, ஆனா செழிப்பா இருக்கான். எப்படி? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனா நீருட்டு இருக்கும், உன் கிணத்துல தண்ணி இருக்கும். பக்கத்து வீட்டுலலாம் அப்பா மழை இல்லைப்பா, வெறி தண்ணி இல்லைன்னுவான், ஆனால் உன் கிணத்துல தண்ணி இருக்கும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதனால நீ வேலை செய்யாம வீட்டில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லல. ஹல்லேலூயா. நீ செய்யும் போதும் அவன் உலகத்தான் செய்யும் போது வித்தியாசம் இருக்கு. நீ அவர் நாமத்தின்படி செய்வ, அப்ப அவர் நாமத்தில் இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துடும். இயேசுவின் பேரில் எழுதப்பட்ட அத்தனையும் உனக்கு வந்துடும். அதெல்லாம் உன் பேர்ல எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி திருப்தி ஆவீங்க? தேவன்
தம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்கார். திருப்புங்கள் எரேமியா 31, எரேமியா 31:14 முடிச்சிடலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். எப்படி ஆசாரியர்னா யாரு சொன்னேன்? பாஸ்டர். இனி ஏதாவது பாஸ்டர் நல்ல பணக்காரராக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி பார்ப்பீங்க? யூடியூப் எல்லாம் பார்த்தா பாஸ்டர்ல எல்லாம் களி ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் பென்சில் வராரா? சபிக்கப்பட்டவனே, உனக்கு எத்தனை பேர் காணிக்க கொடுத்து நீ பென்சில போற? கர்த்தரால் கொடுக்கப்படாத ஆசீர்வாதம் நிலைக்காது. தெய்வம் சொல்லலைன்னா ஒரு ஆசாரியன் அப்படி இருக்க மாட்டான். ஆசாரியன் எப்படி வச்சிருப்பாராம்? கர்த்தர் கொழுமையா வச்சிருப்பாராம். எப்படி? இன்னையிலேருந்து எனக்காக ஜெபிக்கணும். எப்படி? பாஸ்ட் எங்களை வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரில் வரணும். எப்படி? ஆமேன் தானே? கரெக்ட், ஆமேன் தானே? பிளஸ்ஸிக்கு ஆமேன் எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போம். உண்மை தானே? அப்படி தானே இருக்கணும் இல்லையா? அது ஒரு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அதுதான் சந்தோஷம். நான் தினமும் ஒரு காரில் வரேன்னா அது என்ன செய்வேன்? வருஷத்துக்கு 2 கார் மாற்றுவேன். எப்படி? இது நல்லா இல்லை. நெக்ஸ்ட் அப்டேஷனை போயிடுவோம். புரியுதா? ஹல்லேலூயா. கீழே படிங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று. என் ஜனங்கள், பாருங்க எவ்வளவு பொசசிவா சொல்றாரு. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையில் திருப்தி ஆவார்கள். அவர் கொடுக்கிற நன்மையில திருப்தி ஆவீங்க. நீங்களா எடுக்கிறது புடுங்கிறது. அவன் வேணான்னு சொல்லி தந்தான். இப்ப அவனுக்கு நல்ல வசதி இருக்குல்ல, அதனால என்ன காணும்போது ஒரு 10,000 ரூபாய் தந்தான். கொன்னு போடுவேன். 10 பைசா இல்லைன்னாலும் அவர் நாம மகிமைக்கென்று எழும்பினில்லை. நீ 10 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. உனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், டேடி உங்க நாமத்தை நான் மதிக்கிறேன்ப்பா. நீ குறைந்த தேவன் அல்ல, என்னை திருப்தி ஆக்குற தேவன். என்னால 10 பேர் போஷிக்கப்படுவார்கள். அதுவே உங்க நாமத்துக்கு மகிமை. சொல்ல முடியுமா? இல்ல நாய் 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 அப்புறம் நாய் கூட இருக்காது உன் வீட்டில். சிரிப்பு வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நன்மையினால் நீ திருப்தி அடைஞ்சனா வழிந்து சொல்லுவோம். காம்பவுண்ட்லேருந்து நிரம்பி அங்கே வழியும். ஹல்லேலூயா. ஆமாம், உன் அயலானுக்கு உன்னை சபிச்சவனு கூட நீ ஆசீர்வாதமாக மாறிடுவேன். ஏங்க உங்களை ஒருத்தன் சபிச்சிட்டாங்க. எப்படி சபிச்சான் தெரியுமா? உங்களுக்கான எல்லா சொத்தையும் அவனே எழுதி வாங்கிட்டான். அவன் உங்களை நடுத்தெருவுக்கு விட்டுட்டான். அவன்கிட்ட போய் உங்கள்கிட்ட 10 கோடி ரூபா எடுத்துட்டான்னு வைங்க. நீங்கள் அவனுக்கு ஒரு 100 கோடி ரூபா பரிசாக கொடுக்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? சார் எப்படி இருக்காரு? எப்படி இருக்குங்க? ரெண்டு கையா தூக்கின்னு பார்த்தா டான்ஸ் ஆட தெரியல, கையாட தெரியல. பாருங்க எப்படி இருக்கும். ஏங்க உங்க வாழ்வாதாரத்தையே ஒருத்தன் பிடுங்கி உறிஞ்சி எடுத்தான். அவனுக்கு முன்பதாக போய் நின்று ஹாய் டியர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு உங்களுக்கு கிஃப்டா ஆண்டவர் ஒரு 100 கோடி ரூபா தர சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். எப்படி இருக்கும் அவனுக்கு? எப்படி இருக்கும்? பாஞ்சிரும். எப்படி இருக்குமா? பாஞ்சிரும். அதுக்கு அர்த்தம் என்ன? அது வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்த தீ தொப்புன்னு அணைஞ்சிரும், பாயும். அடுத்து என்ன? அடுத்து நீ ஊத்துற எண்ணெயே ஏன் எண்ணெய் தாண்டா. நீ ஏன்ட்டு எடுத்த 10 கோடி தீந்துருச்சு. இனி நீ வளமா இருக்கணும்ல. இந்த முறை நான் விழமாட்டேன். நான் பெருகி நீ என்னால் காப்பாற்றப்படுகிறாய். அவ்வளவுதான். போ. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இல்லையா? இதெல்லாம் சிந்திக்க மாட்டேன். சிந்திச்சாதாங்க நீங்க ஆசீர்வாதம் மாற முடியும். இது உங்க இருதயத்துக்கு வரலன்னா மாற முடியாது. என்ன வஞ்சித்தப்ப நல்லாவா இருப்பாய்? பாக்கியம் இல்லையா அவனுக்கு? அந்த எல்லாமே
உன் எதிரிக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிப்பாய். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை ஒருத்தியா மாற்றுவார் கர்த்தர். அதுதாங்க திருப்தி. என்னங்க நீங்க போய் இயேசுன்னா என்ன நினைச்சிய? சும்மால அவ்வளோ ரத்தத்தை சிந்தினார் வந்து முழு நிறுவனமா அப்படி நின்னாருங்க. கேவலமா திட்டுனாருங்க. எதுக்கு தெரியுமா? நீ ஒரு நாளும் உன் வாழ்க்கையில விழுந்து விடக்கூடாதபடிக்கு அவர் ஒரே தரம் விழுந்தார். ஆனா எழும்பினார். இனி ஒருபோதும் விழுவதில்லை. அதே போல நீங்களும் நானும் ஒருபோதும் விழுவதில்லை. அவருடைய நன்மையினால் என்றென்றைக்கு திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. அவர் எழுந்திருக்கலாம்.